எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இவ்வளோ நல்ல பாட்டுல நிறைய இருந்தது. ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது? ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ்கா மேராக, கல்கா தேரா, சைட் டிஷ்னா ஓகே, அதோட நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த படம் 100 days நிச்சயமாக வரும். அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் இந்த 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 ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். நான் ஏன்னா ஒரு 4 days முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை, ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துடுங்க பிரதர். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் வந்துடுறேன் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர், உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள், நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியக்காரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரதர் யூ டிட் இட். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல, இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்னைக்காக இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும். அந்த டேலண்ட் உங்கள் மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை, உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் வந்து செட்டே ஆகாது. ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இது மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் பார்த்துங்க. வெங்கட் பிரபு, மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் சொல். இந்த கவிதையை கார்த்தி இவங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா பிரதர், அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமாக இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு லெவலில் போகணும் அப்படின்றது தான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்கே மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன ஆஃபர் கொடுக்கறது? ஸோ நானே கொரியோகிராஃப் பண்ணுறேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு போட்டது அவரு இல்லை மேடம் நல்லா பண்ணி. இல்லை, அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டது யாருப்பா? ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்கே இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ வந்தவன் கட்டி பேசுகிறேன். சூப்பர் சொல்கிறேன், வெரி குட் ப்ரோ. வேற ஸோ என்னன்னா ஜீவா இவரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொரு தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆவன்னு சொன்னார், இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டாக தான் இருக்கும் ப்ரோ. அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க, ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. சொல்லுங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார், இதுக்கே தனியாக ஒரு கிளாஸ் வைக்கணும் போல இருக்கு ப்ரோ. நல்ல நாள் அதுமா, இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க, அது சொன்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா நான் எதுலையுமே இல்லை, அதனால ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா குருமாவே இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏய்
எனக்கு தெரியாதா நல்லா வேணது. இதை நான் டீசெண்டாக சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே படாதீங்க, பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. சோஷியல் மீடியாவே சொல்லணும் 100% சொல்லலாம். தேவையில்லாத மேட்டர்லாம் டைம் வேஸ்ட்டு, அதை விட்டுருங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட். டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ, அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வீட்டில் போட்டுவிட்டு அனுப்புவாங்க, எனக்குலாம் வராது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இது கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணான்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of musicians இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஐ நோ த ட்ரில். இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ், அண்ட் எல்லாருக்கும் ரெவென்யூ க்ரியேட் பண்ணாமல் nobody will be happy. ஐ நோ தட். ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு ஒரு நல்லத்தனம் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நான் ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் a very big indie record label. Very soon we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருக்கும் I'm going to give it for free, and we're going to identify talent. டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட I'll be happy to collaborate. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து, ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்கார மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னால் ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து ஐவ் பீன் ஸ்லாகிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 20 years now. அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் நிறைய. இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி, நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது. தமிழ் படம் சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா? ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷ்னல், ஹாப்பி, என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. வென் சம்படி ஆக்சுவலி ஐடென்டிஃபைஸ் யூ அண்ட் ட்ரைஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி நம்ம, பட் தேர் இஸ் ஜஸ்ட், இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா இஸ் மோர் தென் 400,000 songs கம்மிங் இன் ஸ்பாட்டிஃபை பர் வீக். ஸோ அந்த ஒரு 1 million songs வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்றைக்கி தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் அப்ரோச் யூ ஆர் யூ கேன் அப்ரோச் அஸ். there will be a lot of back and forth. And ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து at the end of the day அவங்களோட மியூசிக் வந்து it should be reaching the masses, and also அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ கிரியேட் ஆகும். இதை சுற்றி I think we have to plan our next 5 or 10 years. And I think my biggest song is my first indie song. ஸோ அது என்ஜாமி வந்து it connected to people. அது நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. I think like ஒரு 10-15 ரூபா தான் செலவே பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு. And then we shot a video and whatever happened. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பேன். அதனால தான் ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்றைக்கா ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல் தட். பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 million வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீலை வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். ஸோ மியூசிக்கை நல்லா பயங்கரமாக க்ரியேட் பண்ணுங்கள். பீப்புள் லைக் ஜீவா, வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ், லைக் கார்ப்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். நம்ம செம்ம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமாக நம்ம ஒரு we can create a big genre for ourselves. And all the best ஜீவா சார், the entire team.
தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக? ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. டேரக்டர்ஸாக எப்படியும் 50 பேருக்கு மேலே, ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்ப்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள். ஆக்சுவலி டெஃப் ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ராக் தான். எனக்கு மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்க வந்து தெரியல. பட் காது கேட்கல, யார் பேசுனதுமே. வந்துட்டேன். நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன். டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி. நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.